Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பருப்பு ரசம் எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு பாருங்க நான் வந்து சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துர்க்கேன், மிளகு 2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன், 2 வரமிளகாய் எடுத்துர்க்கேங்க, 5-6 பல்லு பூண்டு எடுத்துர்க்கேன், கொஞ்சமா மல்லி இலை, கொஞ்சமா கறிவேப்பிலை, 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்துர்க்கேன், கொஞ்சமா புளி, 2 தக்காளி வந்து வேக வச்சு எடுத்துர்க்கேங்க. பருப்பு வேக வச்ச தண்ணி எடுத்துர்க்கேன். இது பாத்தீங்க அப்படினா நான் வந்து சாம்பார் வேக வைக்கும்போது எடுத்த பருப்பும் தண்ணியும் தாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படினா நீங்க வந்து 50 பருப்பு கூட வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். மிளகு சீரகத்தை வந்து இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்ல வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் ஹீட் ஆகவும் நம்ம வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துர்க்கேன். எண்ணெய் ஹீட் ஆகும் நம்ம கடுகு போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. பாருங்க கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. பூண்டை வந்து நான் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கும்போது பாத்தீங்க அப்படினா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமா வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்ச மிளகு அப்புறம் சீரக பவுடரையும் சேர்த்துடலாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரசம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம வறுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச பருப்பு தண்ணியை சேர்த்துடலாங்க. பாருங்க நம்ம பருப்பு தண்ணி ஃபுல்லாத்தையும் சேர்த்துட்டேன். எடுத்து வச்ச துவரம் பருப்பையும் நான் வந்து மிக்சியில் இந்த மாதிரி ஒரு அரைச்சு சேர்த்துக்கிறேங்க. நமக்கு வந்து பருப்பு வந்து சுத்தமாகவே தெரியக்கூடாது, நல்லா மசிஞ்சிருக்கணும். கொஞ்சமாக வந்து புளி எடுத்துருந்தேங்க. அந்த புளியையும் நம்ம தக்காளியையும் வந்து சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளி வந்து இதுக்கு ஜாஸ்தி எடுத்துக்கக்கூடாது, கொஞ்சமாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து கரைச்ச அந்த தண்ணி வந்து இதில் சேர்த்துடலாம். தக்காளியில் உள்ள நம்ம தோலை வந்து சேர்க்கக்கூடாதுங்க, அதை வெளியில் எடுத்துடணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரசம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா நுரக்கட்டி வரட்டும். எப்போதும் ஒரே மாதிரியான மிளகு ரசம் தக்காளி ரசம் அப்படி பண்ணுறதுக்கு பருப்பு ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து நல்லா நுரக்கட்டி வருது. இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து மல்லி இலை சேர்த்துக்கலாம் மேலே. இப்போ பாருங்கள் நமக்கு வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்பவே சூப்பராக ஈஸியாக நம்மளோட பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.